உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அண்ணாமலையின் சாட்டையால் அடித்துக் கொண்ட போராட்டம் ஆட்சி மாற்றத்திற்கான யுக்தியில் இது ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. பாலியல் தவறுகள் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் வேலூரில் பேட்டி அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு மற்றும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் டிவி சிவானந்தம். இவர் சில நாட்களாக உடல்நலக் குறைவாக இருந்த இவர் நேற்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் அஞ்சலிக்காக காட்பாடி கிளித்தான்பட்டறை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இரவு காட்பாடி வந்தடைந்த தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி கே வாசன் சிவானந்தம் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அவரது உறவினர்களுக்கும் அவரது மகன் சிவலிங்கத்திற்கும் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், டிவி சிவானந்தம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கின்றார். அவருடைய இழப்பு கட்சிக்கும் பெரும் இழப்பு என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதற்கு சாட்சி தமிழகத்தின் பத்திரிகை செய்திகளும் தொலைக்காட்சி செய்திகளுமே ஆகும். தமிழகத்தின் ஏதாவது ஒரு மாவட்டத்தின் ஒரு பகுதியிலே இதுபோன்ற நிலை தொடர்ந்து ஏற்படுவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட தலைவர் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர் தன்னுடைய பகுதிகள் மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் தன்னுடைய இறுதி மூச்சு வரை பணியாற்றியவர் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து அவர் தலைமையில் பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய மறைவு என்பது ஒன்றுபட்ட வேலூர் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை தகவல் கிடைத்தவுடன் சென்னையிலிருந்து நான் புறப்பட்டு உடனடியாக வந்து மறைந்த மாவட்ட தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து மரியாதை செலுத்தி அவர்களது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறேன். ஏன்னா இப்போ நடப்பு அரசியல் பல மாற்றங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிளவு அது நாடகம்னு சொல்லிட்டு சில பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. இது எதிர்வரும் அரசியல் களத்தில் இது எப்படி எதிர்மறையாக? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை சீர்குலைந்து இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் நிகழ்வுகள் தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி தமிழகத்தினுடைய பத்திரிகை செய்திகளும் தொலைக்காட்சி செய்திகளுமே. தினந்தோறும் ஏதாவது ஒரு மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே இந்த நிலை ஏற்படுவது தமிழகத்துக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இந்த நிலை மாற வேண்டும். தனி மனித ஒழுக்கம் தேவை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அரசு இதனை கட்டுப்படுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்க வேண்டும். ஒருபுறம் டாஸ்மாக் கடைகள், மறுபுறம் போதைப் பொருட்கள் என்று அரசு கண்டுங்காணாமல் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வளரத்தான் செய்யும் என்பது என்னுடைய கருத்து அல்ல, பொதுமக்களுடைய கருத்து. மிருகத்தனமாக பாலியல் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் முதல் நிலையிலேயே அவருடைய தவறு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. அப்பொழுதுதான்
சமுதாயத்தில் தவறு செய்பவர்களுக்கு ஓர் பயம் ஏற்படும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சார், இப்போ இந்த பாலியல் விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விதத்தில் கமிஷனர் வந்து ஒரு லட்சணப்போக்கான ஒரு பதில் சொல்கிறார். அது அப்லோட் ஆகிறதுக்கு லாக் ஆகிறதுக்கு முன்னாலே லீக் ஆகிடுச்சுன்னு ஒரு சென்சிட்டிவான கேஸு ஒரு கமிஷனர் வந்து அந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்குறீங்க. பாலியல் தொந்தரவு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் மிகுந்த கவனத்தோடு அணுக வேண்டிய ஒன்று. இது ஒரு மான பிரச்சனை, மரியாதை பிரச்சனை. இதில் அரசும் காவல்துறையும் உச்சக்கட்ட கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அதுபோன்ற நிலையை காவல்துறை கடைபிடிக்கவில்லை. அரசு கண்டிப்போடு செயல்பட்டால் வரும் நாட்களிலே இது போன்ற தவறுகளை திருத்த முடியும். அரசு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ பாமக விவகாரத்தில் வந்து தந்தை பேரனை வந்து கட்சிக்கு கூப்பிட்றதாகவும் இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகவும் இது ஒரு அரசியல் நாடகம், இவங்க வந்து இந்த டாக்குக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆக்சுவலாக வந்து அவர் வர்றதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற சமயத்தில் இப்போ முகுந்தன் இன்னைக்கு வந்து கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தமாகவே முழுவதுமாக விலகிட்டார். இந்த ஒரு தகவல் என்னுடைய தொலைக்காட்சி செய்தியை பார்த்தவரையிலே மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கான யுக்திகள், தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையை உறுதிபட கையாள வேண்டும். அதற்கு இயக்கத்திற்கு வலு சேர்க்க மாவட்டந்தோறும் இயக்க நிகழ்வுகள் அரசை எடுத்து நடத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு அவர்களுடைய கூட்டம் நடைபெற்றதாக கூறியிருக்கிறார். நிச்சயமாக அதுபோன்ற நிகழ்வுகள் வரும் நாட்களிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலன் தரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சார், எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்ல மறுத்தும் அவர்களை வந்து தவறான முறையில் விமர்சனம் பண்ணுறதும் அவர்களை வந்து ஒரு சினிமா நடிகன்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னது விஜயம் இந்த வேற இதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் முன்னுதாரணமே இல்லை. இப்போ ஏன் சார் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களோட பார்வையில்? பொதுவாக ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பார்வையிலிருந்து தவறு செய்பவர்கள் தப்ப முடியாது. குறிப்பாக ஆட்சியிடத்திலே மக்கள் ஒரு கட்சியை அமர்த்தியிருக்கும் போது அந்த கட்சி மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படும் போது அவர்களை மக்கள் கூர்ந்து கவனித்து அடையாளம் கண்டு தேர்தல் நேரத்திலே தக்க பாடம் புகட்டுவார்கள். சார், அண்ணாமலையோட போராட்டம் வந்து பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரையிலும் இல்லாத வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஷூவை காட்டி காட்டுறதும் அப்புறம் தன்னைத்தானே வந்து சாட்டைகளை அடிச்சுக்கிறதும் இது பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களை வச்சுருக்கு. ஆனால் அந்த ஷூ காட்டுறதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அரசனுடைய தொடர் தவறான போக்கை கண்டிக்கும் வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய தலைவருடைய செயல்பாடு தொடர்ந்து தமிழகத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தன்னைத்தானே வருத்தி கொண்டு மிக கடுமையான தண்டனைகளை தவறு செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் ஏற்படுத்தும் என்று நினைக்கக்கூடிய முடிவாக எடுத்து அதற்கேற்றவாறு தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே ஆட்சி மாற்றத்திற்கான தங்களுடைய யுக்தியிலே இது ஒரு முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. நன்றி சார். கூட்டணியில் தொடர்வார். போதும் சார்.